இன்றைய நாளில் கூட பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற பலன்கள் எந்தெந்த நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆவியானவர் செயல்பட விரும்புகிறார், செயலாற்றுகிறார் என்பதை குறித்து சில காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு பேசுவதற்காக வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர்ல 14வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனத்தை யாராவது வாசியுங்கள். அன்பை நாடுங்கள், ஞானவரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இதில் மிக முக்கியமான சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்தில் பார்க்கும் போது அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஏன், அதாவது கீழுள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினான். தேவனை புரிந்து கொள்ளணும். எத்தனை பேர் அந்நிய பாஷை பெற்றிருக்கிறீங்க? கைதுமா அந்நிய பாஷை இருக்க. நான் பெற்றேன், எனக்கு எல்லாம் இழந்து போச்சு. கைது போனேன், பெற்றேன், பழைய மாதிரி பேச முடியல. சரி, அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்நிய பாஷை இல்லை என்றால் பரிசுத்தாவிடத்தில் இல்லை என்று அல்ல. அல்லேலூயா. தேவன் அந்நிய பாஷையை கொடுப்பதற்கு ஒரு விசேஷித்த ஒரு நோக்கம். அல்லேலூயா. ஏதோ அந்நிய பாஷையை நாம் பேசி கொஞ்சம் ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி முடித்து போகிறதற்கு அல்ல. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள் வருகிறார் என்றாலே, அல்லேலூயா, நமக்குள் இருந்து ஆவியானவர் செயலாற்றத்தான் வருகிறார். ஆமென். அந்நிய பாஷை பேசி முடிப்பதற்கு அல்ல. பரிசுத்த ஆவியின் நிறைவை தேவன் ஒரு நபருக்கு கொடுக்கிறார் என்றாலே, அல்லேலூயா, அந்த நபரை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் ஒரு நபரை அபிஷேகிப்பார். 5 விதமான ஊழியங்கள், மெயின் ஊழியம், தேவன் ஏற்படுத்தின ஊழியங்கள் இருக்கிறது. அந்த 5 விதமான ஊழியங்களில் ஒரு ஊழியத்தை ஒரு நபருக்கு கர்த்தர் ஒப்படைக்கிறார் என்றாலே அதற்குரிய அபிஷேகத்தை அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்து, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், அடுத்தது மேய்ப்பர், போதகர், இதை தேவன் ஏற்படுத்தினார். இன்னும் இதில் பல பிரிவுகள் இருக்கு. ஊழியத்தில் என்ன இருக்கு? பல பிரிவுகள் இருக்கு. அதெல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களால் ஏற்படுத்தப்படுவது. புரியுதுல்ல? அப்போ தேவன் ஏற்படுத்தினார் என்றாலே, அல்லேலூயா, அதற்குரிய அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுத்துருவார். ஆமென். இப்ப நான் இருக்கிறேன் என்றால் 100க்கு 100 ஒரு மேய்ப்பனுடைய அழைப்பு. ஆமென். தரிசனமும் அதுதான், அழைப்பும் அதுதான். அப்போஸ்தலர் உபதேசத்தில் அடிப்படையில் சபையை மேய்ப்பது. ஆமென். அந்த மேய்ப்பராய் என்னை அழைத்த தேவன் அதற்குரிய அபிஷேகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மேய்ப்பனுக்கு என்ன அபிஷேகம் தேவையோ அந்த அபிஷேகத்துக்குள் என்னென்ன தன்மைகள் அடங்கி இருக்கிறதோ அதெல்லாத்துடன் அபிஷேகத்தை கண்டு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ மேய்ப்பனை அபிஷேகம் பெற்று அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மேய்ப்பனாகிய ஊழியக்காரன், அல்லேலூயா, சபையை நடத்துகிறான் என்றால் அங்கு வேறொரு நபர் என்ன செய்யக்கூடாது? குறுக்கிட முடியாது. அல்லேலூயா. காரணம், தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷன்.
சரி, அப்ப இங்கதான் பார்க்கும் போது அந்த உண்டவசம் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று அங்கு வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கும் போது வாசிப்போம். ஏனெனில் அந்நிய பாஷையில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசுகிறாய் என்றாலே நீ பேசுகிறது எதனால்? ஆவியினால். என்ன பேசுற? ரகசியம். அல்லேலூயா. எதனால்? ஆவியினால் உள்ள ரகசியம், சுயத்தில் அல்ல. அல்லேலூயா. ஆவியினால் பேசினாலும் மாமிசத்தில் இருக்கிற எந்த மனிதனுக்கு அது தெரியாது என்பது. பற்பல பாஷை என்பது இருக்கு. அது உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு நாட்டை சார்ந்த ஒரு லாங்குவேஜ். அல்லேலூயா. சிலருக்கு அந்த மொழியை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அவர்கள் பேசுவார்கள். ஆனால் அந்த வேறொரு நாட்டு மொழியை இவர் பேசும்போது மற்றவர்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. புரியாததால் அந்த மொழியை என்ன செய்ய வியாக்கியானம் பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு நபரை எழுப்ப வேண்டி இருக்கிறது. அல்லது அந்த நபரை கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்து அந்த மொழியை தமிழாக்கம் பண்ணுவதற்கு கிருபையை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. சரி, அது அப்படி இருக்கட்டும். ஆவியினால என்ன பேசுகிறார்கள்? ரகசியம். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாய் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த பாஷை மிக மிக முக்கியம். அதை தவறாக நினைச்சக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் அது ரகசியம் பேசுவதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட். அது வரம். அல்லேலூயா. வாசிப்போம். ஒருவனுக்கும் அறியாதிருக்கிறபடியினால் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடம் ரகசியம் பேசுவார். அல்லேலூயா. அந்த ரகசியம் யாரோட அல்ல, மனிதனோட அல்ல, பின்ன தேவனோடு பேசு. ஆமென். அப்ப தேவனோட ரகசியம் பேச வேண்டும் என்ற ஒரு நபரோடு ரகசியம் பேச வேண்டும் என்றால் அவனோட என்ன இருக்கணும்? உறவு நன்றா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த நபர் துக்கப்படுகிற நிலையிலேயோ வெறுக்கிற நிலையில் உள்ள எந்த ஒரு குறையும் தவறும் இந்த நபரிடத்தில் இருக்கக்கூடாது. அந்த தவறுகள் குறைகள் இருந்தால் இவர்கள் அந்நிய பாஷை பேசலாம், அவர்கள் தேவனோடு பேசுகிற ரகசியமாக இருக்காது. ஏன் சொல்ற? ஆவியினால ரகசியம். என்னன்னா சுயத்தில் அல்ல. இப்போ அந்நிய பாஷை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தை பெற்ற அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் சுயமாய் அந்நிய பாஷை பேச முடியுமா? கட்டாயம் பேச முடியும். நான் பல இடங்களில் பல பாஸ்டர்ஸ் மீட் பண்ணி போயிருக்கிறேன். அவர் திடீர்னு பாஸ்டர் இந்த இடத்துக்கு போன வாங்க போறாங்க, திடீர்னு சட்டப்படத்தில் அந்நிய பாஷை பேசுறேன். நல்லது, நிறைவோடு பேசுறது நான் வரவேற்கிறேன். அடுத்த போயிட்டு வந்தாச்சு, வந்தோட அடுத்த ஜெபம் அந்நிய பாஷையில் ஜெபம். ஆனால் நல்லா எனக்கு தெரியும் இது ஆவியில நிரம்பி அல்ல. ஆவியில நிரம்பி அல்ல, அவங்க சுயமாய் பேசுறாங்க என்று நல்லா தெரியும். ஆனால் எதுதான் உனக்கு விடுதலை? ஆவியில் நிறைந்து பேசுறது. அல்லேலூயா. தூங்கி தூங்கி அந்நிய பாஷை பேசுறது. எப்படி 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 பேசுவாங்க? அப்படி என்னைய தூங்குற நான் நேர பரலோகத்துக்கு போயிட்டோம். என்னதான் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஞானம். என்னது ஞானம்? இல்லை, சாத்தான். நீ ஆவியின் நிரம்பி ஜெபிப்பது நல்ல தெளிவா ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் நீ பேசுகிற அந்நிய பாஷையை சத்துரு கைவக்கப்படுத்துவார். ஆமென். ஆவியின் நிறைந்து நீ ஜெபித்து அந்நிய பாஷை பேசுகிறாய் என்றாலே அது சரியா போயிட்டு இருக்கும். உனக்கு அந்த தொடர்பை துண்டிப்பதற்காக தூக்கத்தை கொண்டு போட்டு அசதியை போட்டு உன் சிந்தனை தேவனோடு நெருங்காதபடி எனது சிதறடிக்க பண்ணி அந்த பாஷை சுயமா பேசுகிற பாஷையை மாறி அந்த பாஷையை தன்வசப்படுத்திக் கொள்வான் சாத்தான். அல்லேலூயா. அப்ப தேவனோடு தொடர்பு என்ன ஆகிறது? துண்டிக்கப்பட்டு விடும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். கையுடைய தலையில சொல்லுவோம். அப்ப ஆவியினால் ரகசியத்தை பேசினாலும்
அவன் யாரிடத்தில் பேசுகிறான்? மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் தேவனிடத்தில் பேசுகிறவனாக இருக்கிறான். சரி, அடுத்தது அவருடைய 4ஆம் வசனம் வாசிப்போம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி அந்நிய பாஷை பேசுகிறவன் யாருக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறான்? சத்தமா சொல்லுங்க. பக்தியில் விருத்தி. புரியுதா இல்ல? புரியுதா இல்ல? எத்தனை அந்நிய பாஷை பேசுறீங்க? சரி, அப்ப உங்களுக்கு பக்தியில் விருத்தி வந்திருக்கா? பக்தியில் விருத்தி என்றால் என்ன? தேவனோடு உள்ள நெருக்கத்தில் என்னது? முன்னேற்றம், விருத்தி. அந்த விருத்தியின் பிரதிபலிப்பு தான் கனிகள். புரியுது? என்னது கனி? அந்த பக்தியில் ஆவியிலிருந்து அந்நிய பாஷை எவ்வளவு நேரம் பேசுறேன் என்றால் அல்ல, உன்னிடத்தில் மாற்றம் என்ன வந்திருக்கு. ஆவியிலிருந்து அந்நிய பாஷை பேசிவிட்டு நம்முடைய குணங்கள் மாறவில்லை என்றால், சக விசுவாசிகளோடு அன்பு கூறுகிற ஒரு மனநிலை உனக்குள்ள சரியா இல்லை என்றாலே நீ பேசுகிற அந்நிய பாஷையினால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுவதால் அவன் தனக்கு தானே என்ன உண்டு பண்ணுகிறான்? பக்தியில் விருத்தி உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவருக்கு நீ அவருக்கு சொல்லணும், ஆண்டவரே நான் ஆவியை நிரம்பி ஆராதிக்கிறேன் அப்பா, மற்ற தேவ ஜனங்களோடு அன்பாக என்னால் என்ன செய்ய முடியல, பழக முடியல, தயவா எனக்கு இறங்கி உதவி செய்யும். ஆமென். ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை. இயேசுவை காட்டி கொடுத்ததான யூதாசையே முத்தத்தில காட்டி கொடுக்கிறான். சிநேகிதனே, முத்தத்தினாலே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறான். அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அடிச்சு சிறுவேல தொங்க விட்டுருது. ஹல்லேலூயா. சொல்லுவோம். கூட நிற்கிறதான தொங்க விட்டிருக்கிறதான திருடன் ஒருவன் சொல்லுகிறான், இயேசுவை தூசிக்கிறான். ஒருவன் சொல்லுகிறான், ஐயோ நாம் தான் செய்த தவறுக்காக தண்டிக்கப்படுகிறோம், இவரோ எந்த தவறு செய்யவில்லையே என்று கேட்கிறான். அல்லேலூயா. ஒரு சொல்றான், அவர் இயேசுவை தூசிக்கிறார். மட்டுமல்ல, கீழே போகிற ஜனங்கள் எல்லாம் இயேசு தேவனுடைய குமாரனா, நீ சிதையை விட்டு இறங்கி வாயா, நம்ம எல்லாரும் அவரை பரியாசிக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல கூட ஆண்டவர் சொன்னது நம்ம பிதாவை இவர்களை செய்கிறது என்னதென்று ஆவியின் நிறைவு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு குணத்தை நமக்குள்ள கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவின் சுபாவம் நமக்குள்ள வர வைப்பதுதான் ஆவியின் நிறைவு. அப்ப அந்நிய பாஷை பேச பேச அல்லேலூயா நம்முடைய குணங்கள் மாறணும். மாறவில்லை என்றால் மாற்றுகிற ஆவியானவருக்கு நீ சொல்லு, ஆவியானவரே என் குணம் இப்படி இருக்கு, இந்த குணத்தை நீ பொறுப்படும் அப்பா, என் சிந்தையை ஆளுகை செய்வீராக, என் இருதயத்தின் எண்ணங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, என் பேச்சை ஆளுகை செய்யும் என்று சொல்லி எந்தெந்த குணங்கள் மேல் உனக்கு ஒரு வெற்றி அடைய முடியவில்லையோ நீ அதை ஆண்டவரிடம் சொல்ல. ஒரு நபர் சொந்த முயற்சியினால் ஒருபோதுமே யாரா மாற முடியாது, ஆவிக்குரியனா மாற முடியாது, பரிசுத்தாவின் துணையினால் தான் முடியும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டும் சொந்த பலத்தில் அல்ல, ஆவியனுடைய பலத்தில் தான் வாழ முடியும். அல்லேலூயா. சில சுபாவங்களை நீ தெரியாமல் ஒரு சுபாவம் வந்து விடுகிறது, சில சிந்தைகள் வந்து விடுகிறது, உடனடியாக நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆண்டவரே இப்படிப்பட்ட குணம் என்கிட்ட இருக்கு, இப்படிப்பட்ட சிந்தை எனக்குள் வருகிறதப்பா, தயவாய் கர்த்தருடைய ஆவியானவரே என் சிந்தையை நீர் ஆளுகை செய்யும், கர்த்தருடைய ஆவியானவரே என் குணத்தை சுபாவத்தை ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய குணங்கள் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவனும் அறியாதபடியினால் அல்லேலூயா மனிதனிடத்தில் பேசாமல் யாரிடத்தில் பேசுகிறார்? தேவனோடு. தெய்வத்தை அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்நிய பாஷை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் யாரோடு மட்டும் பேசுவதற்கு கொடுத்திருக்கு? தேவனோடு மட்டும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதை இன்னும் நாம் பார்க்கும்போது நம்மை தேவனோடு நெருங்க வைக்கிறது. என்ன செய்கிறது? ஒரு 2 பேர் இந்த
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போது அவர்கள் கேட்கிறார், சரிதான், நீங்க பரிசுத்தாவின் பெற்றதற்கு அடையாளம் அந்நிய பாஷை சொல்றீங்க, சரிதான், அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக்குறவன்னு நீங்க சொல்றீங்க, வசனம் சொல்ல உண்மைதான். ஆனா அந்நிய பாஷை பேசுறவங்கள்ட்ட அந்த பக்தி விருத்தியை பார்க்க முடியலையே. சொல்ல முடியுதா? என்னது? நீங்க பாஷை பேசுறவங்க தானே. அப்போ இப்போ சகோதரிகள் இருக்கிறீங்க, நல்ல சகோதரமாக இருக்கிறீங்க, நல்ல ஆவியினால அந்நிய பாஷை பேசுறீங்க. ஆனா உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவரிடத்தில் உங்களுடைய பழக்க வழக்கம் குணம் எப்படி இருக்கு? நீ பாசத்தை ஜெபிக்கிறீங்க, ஆனா உங்களுடைய நீ குடியிருக்கிற இடத்தில் உள்ள மற்ற மக்களுக்கு நீ எப்படி பழகுகிற? உன் பழகிற பழக்கத்தில் கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படுகிறதா? கணவன் மனைவி எடுத்தாலும் சரி, மனைவி கணவன் எடுத்தாலும் சரி, மாமியார் மருமகள் எடுத்தாலும் சரி, மருமகள் மாமியார் எடுத்தாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோர் எடுத்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகள் எடுத்தாலும் சரி, உடைய குணம் அங்கு வெளிப்படுகிறதா? உன் சுபாவத்தில் மாற்றம் இருக்கிறதா? இல்லை என்றால் நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் அப்படி போதிக்கவில்லையே. அப்போ வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நீ இடம் கொடு. ஆமென். வெறும் அந்நிய பாஷை பேசிவிட்டு போகிறதல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, என் சிந்தனையை நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, நான் பேசுகிற என் வாயின் வார்த்தையை நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, என் இருதயத்தின் எண்ணங்கள், என் யோசனைகளை நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, ஆமென். என்று கர்த்தரிடத்தில் நீ உன்னுடைய உள்ளான உணர்வுகளை அவரிடம் நினைச்சு ஒப்புக்கொள்ளுங்கள். எந்த பகுதியை நாம் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோமோ அந்த பகுதியை ஆவியானவர் பார்க்கணும், தவற விடணும். அதுதான் தெளிந்த சிந்தையோடு இருந்து ஜெபிக்கணும். அவசர ஜெபம் முடியாது. அல்லேலூயா. ஒரு டிராவல் போறோம், ஜெபம் பண்ணணும், ஷார்ட்டா ஜெபிக்கணும், அது நியாயம். அதுல பொதுவாக தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற எல்லாலே ரொம்ப பொறுமையாக இருந்து ஆண்டவரோடு ஒரு உறவை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு உறவை சரிப்படுத்துகிற நபருக்கு தூக்கம் வருமா? தேவனுடன் உறவு சரி இல்லை என்பதனால் தான் தூக்கம் வர்றது. புரியுதா இல்லையா? தூக்கம் வருகிறது என்றாலே உனக்கு தேவனுக்கு ஒரு உறவு சரியில்லை, கட்டாயிடுச்சு. அல்லேலூயா. கையோடு தலையில சொல்லப்போ அந்த தேவனோடு மனம் விட்டு உன் எண்ணத்தை, உன் வியாகுலத்தை அறிவிக்கிறதுக்கு தான் உன்னை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் பாஷையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய குடும்பத்தில் நீ எப்படி இருக்கிறாய்? ஒரு சகோதரியை குறித்து உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள் சாட்சி சொல்வார்களா? ஒரு சகோதரனை குறித்து உங்கள் மனைவி அல்லது உங்கள் பிள்ளைகள் சாட்சி சொல்வார்களா? குடும்பத்தில் உங்கள் சகோதரர்கள் கூட பிறந்தவர்கள் சாட்சி சொல்வார்களா? நீங்கள் குடியிருக்கிற பக்கத்தில் உள்ள ஜனங்கள் உங்களுக்கு நல்ல சாட்சி சொல்வார்களா? அவர்கள் நல்ல சாட்சி சொல்லுகிற அளவில் உங்கள் வாழ்க்கை அங்கு இல்லை என்றால் நீங்கள் பெற்ற அபிஷேகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆவியின் நிறைவில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த விஷயத்தில் நினைச்சணும், தெளிவா இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபிக்க முழங்கால் படியிடும் போது, அல்லேலூயா, ஆண்டவரிடத்தில் நீ கேள். நீ அன்றாட வாழ்க்கையில் உன் வீட்டிலும் உன் குடும்பத்திலும் உன் பெற்றோருக்கு முன்பதாகவும் உன் பிள்ளைகளுக்கு முன்பதாகவும் சமூகத்தில் மற்ற ஜனங்கள் முன்பதாகவும் நீ நடந்து கொள்கிற காரியங்கள், சபைக்குள் நடந்து கொள்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் முன்பதாக நிறுத்தி வை. அல்லேலூயா. ஒவ்வொன்றா எடுத்து வை தேவன் முன்பதாக. கையவே தலையிலே சொல்லுவோம், ஆண்டவரே, என் கணவனுக்கு முன்பதாக நான் இப்படிப்பட்ட நபராக இருக்கிறேன், என் மனைவிக்கு முன்பதாக நான் இப்படிப்பட்ட சுபாவத்தை வெளிப்படுத்துகிறேன், என் பெற்றோருக்கு முன்பதாக நான் இப்படிப்பட்ட குணத்தை வெளிப்படுத்துகிறேன், என் பிள்ளைகளுக்கு முன்பதாக நான் இப்படிப்பட்ட குணத்தை வெளிப்படுத்துகிறேன், சக என்னோடு கூட வேலை செய்வதற்கு முன்பதாக நான் போகிற இடங்களில் பழகுற முன்பதாய் இப்படி
இப்படிப்பட்ட குணங்கள் தான் வெளிப்படுகிறதப்பா. தயவாய் நான் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என இந்த குணம் எனக்கு வேண்டாம். என் ஆண்டவர் இயேசுவின் குணம் எனக்கு வேண்டாம். என் இயேசுவின் சுபாவம் எனக்கு வேணும் என்று ஜெபிக்கிறீங்களா? அதுதான் ஜெபங்க. அதுதான் ஜெபம். அதுதான் ஜெபம். எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறீங்க? சமாதானம் கூட சொல்லி இருக்கு. அநேக ஊர்கள் எல்லாம் மரத்து மூட்டை எல்லாம் போய் கிடந்து கண்ணீர் விட்டாங்க. ஆண்டவரே, இந்த சகோதரிகிட்ட நான் இப்படி இருக்கிறப்பா, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, கஷ்டப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு, தயவு செய்து மன்னிச்சிருக்கப்பா, மன்னித்து அவங்கள்ட்ட நல்ல அன்பாக பேச எனக்கு நல்ல ஒரு இறுதியத்தை தாருன்னு கதறி ஜெபம். இப்படி ஜெபித்து ஜெபித்து தேவனுடைய சுபாவத்தை அவர்கள் என்ன செய்ய பெற்றுக்கொள்வார். என்னுடைய அம்மாவுக்கு அம்மா பாட்டி, என்னுடைய ஞாபகம் 90 வயசுக்கு மேல இருந்தாங்க. ஆள் வெளுத்துட்டு இருப்பாங்க, ஆள் நல்லா இருப்பாங்க. ஒரு பல்லு கூட சாகிற நேரம் வரை விழல. எங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது, பெரிய வீடு அவங்க வீடு, சின்ன பருவத்தில் வீட்டுக்கு போகும்போது ஜெபிக்கிற சத்தம் மத்தியான நேரத்தில் எனக்கு காதுல விழும். அவங்களுக்கு நடுவு அந்த வீட்டில் அந்த அந்த காலத்தில் 4 கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன். 4 கட்டு வீடு, வீட்டு சென்ட்ரல் ஒரு முத்தம் இருக்கு, பார்த்துருக்கேன். பெரிய வீடு, அவங்களோட அதிகமாக மரத்தில் இது செய்யப்பட்ட வீடு. அப்போ நான் ஃப்ரெண்டு நீட்ட வராது, அதுக்கு அடுத்த ஒரு ஹால், இந்த பக்கம் ஒரு அவங்க ரூம். அங்கே கதவை கொஞ்சம் திறந்து விட்டுட்டு, கொஞ்சம் திறந்துட்டு வெளி கதவை கூட்டிட்டு, அந்த அங்கே உள்ள கதவுகள் எப்படி இருக்குன்னா ஒரே கதவாக இருக்காது, 4 டோர், பார்த்துருக்காது, 4, கீழே 2 டோர், மேலே பார்த்துருக்கல. எங்கள் வீடு அப்படிதான் பண்ணிட்டு கீழே கூட்டிட்டு லாக் பண்ணிட்டு அது பார்த்து கீழே திறந்துட்டு குழந்தைகளை உள்ளே வர வேலை பொருளும் ஒன்றும் முடியல, ஆனால் வெளியே திறந்து கிடவும் கத்தோட முடிஞ்சு போட்டு. அப்போ வெளியே வந்து அப்படி கூட்டிட்டு கீழே தடுத்து கூட்டிட்டு உள்ள திரும்ப ஆண்டவரே நல்ல மாவியை இருந்தாலும் கண்டிப்பாக சமைச்சுவாங்க. தனியாக இருப்பாங்க. எங்கள் தாத்தா தோட்டத்துக்கு போயிருப்பாங்க, மற்றவங்க அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் சம்பந்தம் போயிருப்பாங்க. தனியாக தான் எங்கள் பாட்டி இருப்பாங்க. அந்த நேரம் அவன் ஜெபிக்கிற சத்தம் ரோட்ல கேட்கும். நான் வராதாலும் போய் அப்படியே உட்கார்ந்து ஜெபம் முடிகிறது. ரொம்ப நேரம் ஜெபம் ஜெபிக்கும் போது கேட்பேன். அவங்க பிள்ளைகள் அவங்களுக்கு 9 பிள்ளைகள் அவங்களுக்கு தனியா பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக கதறி ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளைகள் மட்டுமல்ல, பேர பிள்ளைகள், மருமக்கள் எல்லாருக்கும் ஜெபம். ஜெபம் நான் அவங்க பேர பையன், எனக்கா ஜெபம் பண்ண என் காதலியை கேட்டேன். எப்படி கேட்டேன்? ஆண்டவரே, எங்கள் அம்மா பேர் சொர்ணாபாய், சொர்ணாபாய்க்குள்ள மகன் ஜான்சனுக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே, அவன் ஒரு ஊழியக்காரனா மாத்தணும். அழுதுச்சு. எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி மருத்துவ காலம் நான் வெளியே வந்துருப்பேன். நேரம் வந்து அவன் அப்படி நேரம் சொல்ல அப்படிதான் ஏன் சொல்றேன்னா, வயதானவர்களும் ஜெபிக்கிற ஜெபம் உன்னை கத்து தெரிந்து கொண்டது. அல்லேலூயா. குடும்பத்துக்கு திறப்பு நிற்பதற்காக தெரிந்து கொண்டது. சாப்பிட்டு தூங்குறதுக்கு அல்ல. உனக்கு சாப்பிட நேரம் இருக்கு, வேலை செய்ய நேரம் இருக்கு, ஊர் சுத்த நேரம் இருக்கு, சொந்தக்கார வீட்டுக்கு போக நேரம் இருக்கு. தேவனுடைய பாதத்தில் முழங்கால் பணியிட நேரம் இல்லையே. பின்ன எப்படி உங்க குடும்பம் கட்டப்படும்? குடும்பத்துல பிரச்சனை புலம்புற, கடந்தவன் புலம்புற, வருமானம் இல்லைன்னு புலம்புற. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வேலை கொடுக்கிறதற்கு வாசல் திறக்கிறவர் தேவன் அல்லவா? வேலை இருந்தால் வேலை செய்ய பலனை கொடுக்கிறவர் தேவன் அல்லவா? உணவு இருந்தால் சாப்பிட்ட ஜீரணம் கொடுக்கிற தேவன் அல்லவா? அவரோடு நீ நேரத்தை செலவிடாமல் மனிதரோடும்
சொந்தங்களோடு பந்தங்களோடு நேரத்தை செலவிட்டா எப்படி குடும்பத்தில் இருக்கிறதான சிறையிருப்பு நீங்கும். உன் பிரச்சனைக்கா, உன் குடும்பத்தின் பிரச்சனைக்கு வேலையான ஜம்முன்னு செல்லாது, நீதான் ஜெபிக்கணும். புரியுதா இல்லையா? புரியுதா? பாஸ்டர் எனக்கு அந்த பிரச்சனை ஜெபம் பண்ண பக்கம் சரி, அது ஒரு சாதா ஜெபம் தான். ஆனா நீ கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்தால் என்னுடைய சாதாரண ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். நீ தேவனோடு நேரத்தை செலவிட்டு கண்ணீரோடு ஜெபிக்காத நபராக இருந்தால் உனக்காக நாம் எத்தனை நாள் உபவாசம் போட்டாலும் அது பலனற்றதாக மாறும். புரியுதா இல்லையா? நீ தேவனோடு நேரம் செலவிட முடியுமா? உனக்கு வீணாய் வீட்டிலிருந்து பொழுது போக்காதே. பக்கத்து வீட்டாரிடத்தில் போய் அந்த கதை பேச நேரத்தை வீணடிக்காதே. அந்த நேரம் வீட்டில் முட்டி போடு. ஆலயத்தில் பக்கத்தில் இருக்கிறாய் ஓடிவா சபைக்கு. உனக்கு ஜெபிக்கிற ஒரு இடம். ஹல்லேலூயா. அன்னால் ஜெபிக்க தெரிந்து கொண்ட இடம் தேவனுடைய ஆலயத்தை தெரிந்து கொண்டார். எவ்வளவு வீட்டுல இடம் இல்லையா? காட்டுல இடம் இல்லையா? எல்லா இடம் இருந்து ஏன் ஆலயத்தை தெரிந்து கொண்டார்? அது தேவனை ஆராதிப்பதற்கு ஜெபிப்பதற்குரிய இடம் என்பதை அவன் அடையாளம் கொண்டிருந்தார். ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஒரு பிள்ளைகளோட பிரச்சனை, வருமான பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் இடம் விடுதலை கிடைக்கிறதுக்குரிய முழங்கால் படிக்கிற ஒரே ஒரு இடம் தேவனுடைய சபை என்பதை மறந்து விடாது. நீ தேவனுக்காய் முழங்கால் படியிடாமல் இருக்கிற வரையிலையும் உன் பிரச்சனை, உன் குடும்ப பிரச்சனை, உன் பிள்ளைகளோட பிரச்சனை மாறாது. இதெல்லாம் கடமைக்கு ஆண்டவரே நம்ம வேலை போற ஆண்டவரை பாதுகாத்துக்கணும். இதெல்லாம் சாதா ரொம்ப வரப்ப ஜெபிக்கிறது. தூங்குற முன்ன ஆண்டவர் முட்டி, கௌரவமான முட்டி முட்டி, அடுத்தது கௌரவமான பெட்டி இப்படி ஒரு சைடு, அப்புறம் இப்படி முடியுது. ஆண்டவரே சோதர, ஆண்டவரே ஆசிரியர், ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தப்பா. ரொம்ப டெண்டா இருக்கு அவர்கிட்ட. பாவம் அவர் என்ன செய்யும்? உடம்பு விலகினமா இருக்கப்பா. என்னது விலகினத்தை கொடுத்தவனே சாத்தான். ஜிபிக்க போறேன்னு யாருக்கு தெரியும்? ஆளுக்கு வர்றதுனாலே யாருக்கு தெரியும்? நான் தெரியும். போறான், வேகமா போறான். பஸ்ல வச்சு டயரை கொடுத்துருவோம். பஸ்ல இறங்கின உடனே முடியாத மாதிரியே உடம்பு ஆக்கிடுவோம். உண்மை, உடம்பு முடியாத மாதிரியே ஆக்கிடுவோம். வரும்போது டயர்டாயிரும். அது வழியில் எங்கே உட்காந்து யார் முடியாது. வரும்ப சில வீடு சாத்தஞ்சல வீடு திறந்து வச்சிருப்பான். அங்க வந்து அதெல்லாம் உனக்கு நீ எங்க வாரி அங்க வா. வழியில் இருக்கிற பிசாசு கட்ட உனக்கு என்ன தொடர்பு? அல்லேலூயா. வரும்போது ஆடியாடு போயிடலாமா? எங்க சர்ச்சை வரல, அந்த வடவர் தான் வந்துருக்கு, ரோடு தான் வந்துருக்கு. போயிடலாமா? இனி ஒரு நாள் வரலாம். எப்படி? இது பிசாசனுடைய சதி. உன்னை தேவனோடு நெருங்க விடாமல் தடுக்கிற பெரிய வேலை செய்யறதே சாத்தா. முழங்கால் நீ நின்னா உன் குடும்பத்துல ஏதாவது நல்லது நடக்குன்னு யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். இதை யார் இந்த சாத்தான் உன்னை முழங்கால நிக்க விடாம தடுப்பா. ஹல்லேலூயா. எப்படியோ கஷ்டப்பட்டு போயிடுறான். சரி, அங்க போய் கவனிச்சுக்கிட்டு நேர இங்க வந்து உட்கார்ந்த உடனே அப்பா சோத்துறப்பா, அவ்வளவு ஒரே ஒரு உயிர் போற சோத்து, உயிர் போற ஒரே நீளமா அப்பா ஏசப்பா சோத்திரம் அப்பா. அப்புறம் என்னன்னா எல்லாம் இவங்க என்ன ஜெபிக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தூக்கத்தில் இருந்து புலம்புல இருக்க தெரியுமா? தூக்குற மாட்டோம், வண்டிக்கு போய் சொல்லுங்க ஒரே தூக்கு. அதே மாதிரி இப்போ ஜெபம், தூக்கத்திலே ஜெபம். என்ன பண்ண தெரியுங்க? ஜெபிக்க. என்ன ஜெபம் பண்றீங்க? அது
நீ ஜெபம் பண்ணதான் உனக்கு தெரியல. அப்ப நீ யார்கிட்ட ஜெபம் பண்ண? அதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. அந்த உடனே உனக்கு என்ன கொடுக்குறாரு? சாத்தான் தூக்குது. கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நல்லா இந்த ஒரு செஞ்சு விட்டுவாரு. உட்காந்து முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புறது. சிஸ்டர் போயிட்டு வரோம். ஆமா, இது ஒன்று தான் உருப்படியா சொல்றது. நீ சொல்லிட்டு போறோம். நடக்கும் ஏதாவது இல்லவே இல்லை. ஜெபம் என்றால் நீ தேவனோடு பேசுவதற்கு வந்திருக்க. ஒரு பிரச்சனை சொல்ல நீ வந்திருக்கிற. ஆமென். இடத்தில் உனக்கு பிரச்சனைக்கு பதில் கொடுக்கிறவர் தேவன் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அவரிடத்தில் நீ தெளிவாய் ஜெபி. ஹல்லேலூயா. உன் பாரத்தை நீ சொல்லு. ஆமென். அன்னாள் போய் புலம்பினா வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்தை தேவனுடைய சந்நிதியில் ஊற்றி விட்டேன். நீ ஜெபிக்கிற ஜெபம் இருதயத்துக்குள் இருந்து வருகிறதா? இருதயத்துக்குள் நீ ஜெபித்தால் தூக்கம் வரவே வராது. உதட்டில் ஜெபித்தால் தூக்கம், இருதயத்துக்குள் இருந்து வருகிற வார்த்தை என்றால் தூக்கம் வராது. ஹல்லேலூயா. அவன் அவன் என்ன சொல்வது? நாம் தேவனோடு நெருங்க வைக்கிறதற்கு தேவன் நமக்கு கொடுத்ததால் என்னது? அந்நிய பாசை. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறது அவன் தேவனோடு பேசுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. மட்டுமல்ல 14 நாளை பார்க்கும்போது அவன் பக்தி விருத்தி அடைய அவன் அந்நிய பாசை பேசுகிறான். ஹல்லேலூயா. அந்நிய பாசை மூலமாய் தனக்கு தானே என்ன உண்டாகிறது? பக்தி விருத்தி உண்டாக்கி கொள்ளுகிறான். ஹல்லேலூயா சொல்லுவோம். நான் வைக்கிறேன் அந்நிய பாசையிலே பிரசங்கம் பண்ண வச்சிருக்கோம். ஆவியில நடந்த அந்நிய பாசையில பயங்கர பிரசங்கம். நீங்க புரியுமா உங்களுக்கு? அதற்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. உங்களோடு பேசுவதற்கு அல்ல, தேவனோடு மட்டும் பேசுகிறது. ஹல்லேலூயா. அந்நிய பாசையில பிரசங்கம் பண்ண முடியாது. காரணம் யாருக்கு என்ன செய்யாது? புரியாது. அது ஸ்தோத்திரம். கைகளை தலையில சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்த பாருங்க, அவருடைய 1 கொரிந்தியர்ல 14:6 வாசிப்போமாக. 14:6. மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதாவது சொல்லாமல் அந்நிய பாஷையில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? என்ன கேட்கிறோம்? ஹல்லேலூயா. சபையார்கிட்ட போய் நின்றுட்டு பூரா அந்நிய பாஷை 1 மணி நேரம் நாம் அந்நிய பாஷையில பேசிட்டு முடிச்சிட்டு சரி ஆமென் போலாமா இருக்கா தெரியுமா? தேவன் அதை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற என்றால் அதை தெளிவா ஜெபிக்கணும். நீ ஆவியிலிருந்து அந்நிய பாஷை பேசுகிறாய் என்றால் மற்றவர்கள் புரியவில்லை என்றால், ஆண்டவரே இதற்கு விளக்கத்தை சொல்ல எனக்கு கிருபை தாரும். இது பேர் வியாக்கியானம் வரும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறது கிருபை கொடுத்திருக்கப்பா, உங்க கோடி ஸ்தோத்திரங்கள். இதனுடைய விளக்கத்தை பேசுவதற்கு இதை என்ன தாரும்? கிருபை தாரும். நான் வந்த தேவன் சபையில அந்த அந்நிய பாஷை மட்டுமே நான் பேசிட்டு போயிட்டு இருக்கிறப்பா, எனக்கு உமக்குரிய உறவுகள் தான் நான் நெருக்க உண்டு பண்ணுகிறேன். ஆனால் இங்கு வந்திருக்கிற ஜனங்களில் சிலரையாகிலும் உங்களோடு நெருக்க வைப்பதற்குரியதான கிருபை எனக்கு தாரும். அதான் சொல்லப்பட்டு பாருங்க, அந்த அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே உண்டாக்குகிறார். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி. என்னது சபைக்கு தீர்க்கதரிசனம். நீ அந்நிய பாஷை பேசும்போது யாரும் பக்தி விருத்தி உண்டாகுது? அவர்களுக்கு எப்படி பேசினா ஆவியில் நிறைந்தது. ஹல்லேலூயா உண்டாகுது. ஆனால் தீர்க்கதரிசனம் நீ சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஹல்லேலூயா யாருக்கு பக்தி விருத்தி? இங்க யாராவது பாவம் செஞ்சு மறந்துருப்பாங்க. என்னது? ஆமா, பாவம் செய்துட்டு பக்திமான் போல வந்திருப்பாங்க. இங்க இருந்து சத்தம் வரும், என் மகனே நீ இப்படிப்பட்ட செயலை செய்து கொண்டு துணிகரமாய் நடந்து வந்திருக்கிறார். சிலதான பேரை சொல்ல மாட்டாங்க, சொல்வதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டாரு. சில பேரை சொல்ல வேண்டிய வரும். என் மகனே நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்டு என்னுடைய ஆலயத்தை நீ துணிகரமாய் வந்திருக்கிறாய் என்று சொன்னாலே பாவம் செய்யக்கூடிய யாருமே யாராவது
நான் செய்த பாவம் யார் பார்த்திருக்கிறார்? அடுத்த தீர்க்கதரிசனம் வருது. சகோதரி பக்கத்துல இருந்து அந்நிய பாஷை பேசுறாங்க. பேசப்ப தெரியுது, ஓ இவ கத்த பேச போறாரு. என் மகளே, நீ இப்படிப்பட்ட பிரச்சனையோடு வந்திருக்கிறாய், நான் என்ன செய்வேன் கேள்வியோடு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாய் என்று அவங்க பிரச்சனையை சொல்றேன். அவங்க பிரச்சனை இவங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால் என்னுடைய சமூகத்தில் உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னுடைய வாழ்க்கையில் நான் அதை தான் செய்வேன். மாசங்களை செய்யலாம், செய்வேன் சொல்லுவாங்க, ஆவியாளர் பேசுவார். இல்லை இத்தனை மாசத்துல செய்வேன், 2 வருஷத்துல செய்வேன், ஆவியாளர் பேசுவேன். அல்லது அதற்கு நீ இன்னது செய், இப்படி நடந்து கொள், நான் அதை செய்வேன் பேசுவேன். அப்ப அவங்க பக்தி விருத்தி உண்டாகுதா இல்லையா? ஓ என் பிரச்சனை யார் பார்த்தா? அப்ப அந்நிய பாஷை உனக்கு கொடுக்கிறத உனக்கு மட்டும் பேசிட்டு இருந்தா போதாது, அது சபைக்கு பயன்படுகிற அளவுல தேவனுக்கு அந்த வியாக்கியான வார்த்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும். நான் வந்த ஒரு 2 மணி நேரம் நல்லா அந்நிய பாஷை பேசிட்டு ரொம்ப தூசியெல்லாம் தொடச்சி விட்டு போயிட்டேன். சரி போலாமா? முடியும். என்னாச்சு? பேசுறது போனேன். அது உனக்கு மட்டும்தான், உனக்கு ஒரு சுய திருப்தி, உனக்குள்ள மகிழ்ச்சி, சந்தோஷம். தேவன் சொல்லுகிறார், அதோடு நீ நிற்கல, அநேகரை மகிழ்ச்சி படுத்துவதற்கே ஒன்று நான் தெரிந்து கொண்டு சொல்லுகிறார். அநேகரை சந்தோஷத்துக்குள் வழி நடத்த, அநேகரை பக்தி விருத்திக்குள்ள வழி நடத்துவதற்காய் நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் சுய திருப்திக்கு அல்ல, உன் காரியத்துக்கு மட்டுமல்ல, உன்னை நான் அபிஷேகித்தேன் நோக்கம் சபைக்குள் அநேகருக்கு பயன்படுவதற்காக உன்னை அபிஷேகித்தேன். அதற்கு நீ ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, பாஷையை கொடுத்தீரப்பா, கோடி ஸ்தோத்திரம். எனக்கு என்னுடைய விளக்கத்தை மக்களுக்கு புரிகிற அளவில் விளக்க சொல்ல எனக்கு என்னதான் என்று நீங்கள் ஜெபித்து சபைக்கு நீ வரும்போது தேவனோட முறவிலே சபை நமக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கும். திடீர்னு உங்கள் மேல் தேவனுடைய வல்லமை உங்கள் அளவில்லாமல் தேவன் அபிஷேகிப்பார். அந்நிய பாஷை உங்களது உயர்ந்து வரும். உங்களுக்குள்ள ஆவியனை கொடுப்பார். மகனே, இந்த வார்த்தையை கூடந்து உனக்குள்ள உணர்த்தி கொண்டிருப்பார். அந்த வார்த்தையை நீ சொல்லலாம் சபை. அதன் மூலம் சபை பக்தி விருத்தி அடையும். ஆமென். சொல்றவங்க சொல்ல விரும்புறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும், வாழ்க்கை கவனமா இருக்கணும். தீர்க்கதரிசன வரத்தை விரும்புறவங்க ஊழியக்கார ஆலோசனை எப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படணும். தீர்க்கதரிசனம் சொல்ல திரும்பி கொடுத்து விட்டால் ஊழியக்கார எச்சரிப்புக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்து தங்களை கவனமாக பாதுகாக்கணும். இல்லைன்றால் அது சுயமாய் பேசுவதாகவும் வேறு விதத்தில் போய்விடும். சரி, அது ஓகே. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 1 Corinthians 14:15 வாசிப்போம். செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இப்ப இதுல 2 விதமான நிலையை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆவியோடு விண்ணப்பம், கருத்தோடு விண்ணப்பம். நல்ல கவனிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியோடு பாடுவது, கருத்தோடு பாடுவது. இது என்ன? எப்படி? அப்போ ஆவியில் விண்ணப்பிப்பது. அவருடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கிறோம். அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று. நல்லா புரிந்து கொள்ளும் இந்த இடத்தை. என்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்படி செய்ய வேண்டுவது என்ன? என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடு பண்ணுகிற விண்ணப்பம் என்றால் என்ன? ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவது என்றால் என்ன? ஒண்ணு புரிந்துங்க. இந்த பாயிண்ட சொல்றேன். அந்நிய பாஷை பேசுவதால் நீ பரிசுத்தவான் என்று நீ சொல்ல நினைச்ச கூடாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நான் நல்லா அந்நிய பாஷை பேசுறேன், நான் பரிசுத்தவான் என்று உன்னை காட்சி எடுத்து ஏமாத்த கூடாது. ஏமாத்துற அந்நிய பாஷை கொள்ளை நிறைய இருக்கு.
அரே பாஸ்டர் மாதிரி அந்நிய பாஷை பேசியே தவறு செய்யறாங்க. இந்த தவறு செய்யற லிஸ்ட்ல வந்த கேஸ் எல்லாம் என்ன பேசுறவங்க தான், அந்நிய பாஷை பேசுறவங்க தான். ஆமா, நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அந்நிய பாஷை நீ நன்றாய் பேசுகிறாய் என்று நீ உன்னை பரிசுத்தவான் என்று நீ நினைத்து விடக்கூடாது. சுய திருப்தி. பிறரும் என்னை பரிசுத்தவானாக நினைப்பார் என்று நினைத்து விடக்கூடாது. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. புரியுதா இல்லையா? நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. அந்நிய பாஷை நீ பேசுகிறாய், அதனுடைய என்ன மாறணும்? பக்தி விருத்தி. உன் குணம் மாறணும், உன் சிந்தை மாறணும். முன்ன தவறான சிந்தையோடு ஒன்றை பார்த்தாய், பேசினாய். நீ அந்நிய பாசுகிற நீ பேசுகிற நீயே பேசிவிட்டு தவறான சிந்தையோடு பிரதரோடு பார்க்கிறாய் என்றாலே இந்த பிரதர் நல்ல அந்நிய பாசை பேசுறவராக நல்ல பிரதர் அவங்க நினைச்சிட்டா நீ உள்ள என்ன இருக்கு? விஷம் இருந்துச்சு. உன் குணம் எண்ணங்கள் மாறாமல் எவ்வளவு அந்நிய பாஷை பேசணும் அது தவறானது. அந்நிய பாஷை பேசி ஜெபித்து தகாத சுத்தியோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றாலே, அப்படி அந்நிய பாஷை பேசித கிறிஸ்தவன் சொல்லி பாவம் செய்த துரோகிகளும் நாய்களும் பேய்களும் ஏராளங்களும் நடந்துட்டு இருக்கு. உண்மையா ஆவியில நிரம்பினதுனால் அவன் ஆவிக்குரியவன் அல்ல, ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்து மாமிச சுபாவத்தை அழித்து மேற்கொண்டவனே ஆவிக்குரியவன். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவதல்ல பெரிது, உன்னுடைய மாமிச குணம் உள்ள எழும்பது பாரு. உன்னை குணத்தை நல்ல ஆவியில் நிரம்புறவங்களா இருந்தாலும் சரி, ஆவந்தவங்களா சரி, பேசுகிறதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. நல்ல நல்லா ஜோம் பண்றாங்க, இந்த பிரதர் நல்லா உற்சாகம், நல்லா சர்ச்சை வராங்க, நல்ல இதுல எல்லாம் இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிறாங்க என்று நம்ம நினைச்சு எல்லாத்துலேயுமே நம்ம நினைச்சக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் ஆவியினாலே தங்களுடைய மாமிச குணங்கள் கலாத்திய வாசியை பார்க்கலாம். அதனுடைய 5வது அதிகாரத்தில் 16 வாசிக்க முதல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் 16. மீண்டும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள். எது கேட்டபடி? ஆவி கேட்டபடி. நான் இப்ப பேசுறது ஆவி நிரம்பி அந்நிய பாஷையை நல்ல விடுதலோடு ஆராதிக்கிற மக்களுக்கு ஒரு மாதிரி புரிதலுக்காக உங்களோட குவாலிட்டியான நபரை கத்திர நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஆவியில் நிரம்புறீங்களோ அவ்வளவு தரமான நபராக நிற்க வேண்டும். அப்பதான் தனியா நீங்க எந்த ராஜ்யத்துல போனாலும் ஹல்லேலூயா பரிசுத்தத்தை காத்து கொண்டவங்களை மாற முடியும். ஞானசாமி எடுத்துட்டு சபையில அந்நிய பாஷை பேசிட்டு கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டு விபச்சாரம் பண்றவன் நிறைய ஹல்லேலூயா. ஆனா கடைசியில அது இந்த உளுத்து போன மரம் எப்படி இருக்கும்? புளுத்து போன மரம் வெளியே நல்லா இருந்த மாதிரி இருக்கும், உள்ள அப்படி ரகசியமாய் பாவங்கள் ஈடுபடுறவை புளுத்து போற மனம் போல மாறிடும். வெளி தேசம் அதிகாரம் நிக்காது. அல்லேலூயா. அப்ப நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை ஆவியினால் ஆமென் மாமிசத்தின் கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆவிக்கு ஏற்றபடி என்னது? அதாவது ஆவியானவர் உன் மனசாட்சியோடு இருந்து பேசுவார், உணர்த்துதலை கொடுப்பார். நீ பேசுறது தவறு என்றால் நீ பேசுறது தவறு என்று எழுதி உணர்த்துவா. நீ சிந்திப்பது தவறானது என்றால் சிந்திப்பது தவறு என்று எழுதி உணர்த்துவார். அந்த உணர்த்தினவுடன் சிந்தனையை உடனே விட்டு, ஐயோ யார் பார்த்துட்டா? தேவன் பார்த்து விட்டார். எனக்கு இருக்கிற ஆவியான உணர்த்த ஆரம்பித்து விட்டார். அதாவது ஆவியான சமாளிக்கிறவரை அட்ஜஸ்ட் பண்றவர் கிடையாது. ஒரு தகாத எண்ணம் அல்லது உண்மைக்கு புறம்பான ஒரு சிந்தை
அல்லது வேதத்துக்கு புறமான சிந்தை உனக்குள் வந்து விட்டால் உடனே நீ ஆவியை நிரம்பி ஜெபிக்கிற நபரா இருக்கிறதுனால் மனசாட்சி நினைச்சு வர்றது, மனசாட்சியின் குரலால் உன்னோடு இடைப்படும். இல்லையா? உடனே உனக்குள்ள குற்றம் நான் சிந்தித்ததே தான். உடனே நம்ம எங்க போறோம்? ஆண்டவரே, நான் எவ்வளவு அந்நிய பாஷை பேசுறேன்ப்பா, இவ்வளவு ஆவியை நிரப்புறேன், இவ்வளவு சர்ச்சைக்கு ஓடி போறேன், இப்படியெல்லாம் எல்லாரும் கலந்து கொள்றேன், ஆனா எனக்குள்ள அந்த எண்ணெய் எனக்குள்ள எழுந்து வருதப்பா, இதை மேற்கொள்ள எனக்கு கிருபதாரும். அந்த கிருபையின் பலனை கேட்டு கேட்க அவரை கொடுத்துட்டு அந்த பாவங்களையும் பாவ சிந்தைகளை மேற்கொள்ளுகிற வழியை தான். ஆவியினால் உள்ளான நிறைவு, ஆவியினால் உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட்ட நபராக இருந்தார். ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் வருகிறதான அந்த தகாத பல எண்ணங்கள், மாமிச சிந்தைகளை உள்ளான மனிதன் வலுவானவனாக இருக்கிறதுனால் அதை நீ மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்களுமே தலையில சொல்லுவோம். ஒரு நாள் ஊழியக்கார கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் நல்லா முட்டி போட்டு கவனிங்க, நல்லா மண்டி போட்டு உட்காந்து போ சாத்தாரே पूरा छाता होता है என்ன சாத்தா வந்துட்டு எங்க நிற்காங்க தூக்க மாட்டேன் மாஸ்டர். என்ன தூக்கத்தை துரத்துனா போயிருமா? சிலுவையை நோக்கி பாருங்க ஐயா. இயேசு உனக்கு சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டது. சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை நீ தியானிக்கும் போது ஆமென், தூக்க பிசாசு ஒன்றை விட்டு ஓடி போயிடுவான். ஆமென். இப்படி சொல்லுவாங்க, ரோட்ல நடந்து போகும்போது ஏன்னா உங்களுக்கு எண்ணத்தில் சில தகாத எண்ணங்கள் வரப்ப இவ்வளோ தாங்க முடியாது. போ சாத்தானே. ஒரு நாள் ஒரு பையன் நடுவோட முடி போட்டு போ சாத்தாங்க, என்னதான் பிரச்சனையா இருக்கு. இப்படி சில ஆவிக்குரிய கோமாளிகள் ஒவ்வொரு மிஞ்சி போற பரிசுத்தம் போல் தன்னை காட்டுகிறது. ரொம்ப எங்கடா பரிசுத்தம் வாழ்க்கையில் வெளிப்பட்டு நீ எவ்வளவு 50 லட்சம் சுத்தி ஆவியை நிரம்பலாம், குணம் மாறல நீ ஆபத்தான. ஹல்லேலூயா. ஐயோ சொல்லுவாய் தரும். ஹல்லேலூயா. ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ அந்நிய பாஷை பேசுறா நீ பரிசுத்தவான் நினைச்சினால. ஹல்லேலூயா. கனி இல்லை என்றால் எந்த பலனும் இல்லை. கனி இல்லாத ஆவியின் நிறைவு பலனற்றது. ஹல்லேலூயா. எங்களுக்கு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதாவது இப்போ நீ அந்நிய பாஷை பேசி நிரம்பி போனா போதும் நினைப்ப, ஆனா உன்னால் மாற்றம் ஏற்படாது. கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது நாம் அதுல பார்த்தோம், என்ன வசனம் பார்த்தோம், அதனுடைய 15 வாசிப்போம். ஒன்று செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோடு விண்ணப்பம் என்றால் என்ன? கருத்தோடு விண்ணப்பம் என்ன? ஆவியோடு பாடுவது என்றால் என்ன? கருத்தோடு பாடுவது என்றால் என்ன? அல்லேலூயா. இதை சொல்லிதான் முடிச்சது. கைகளுக்கு தள்ளியே சொல்லுவோம். அல்லேலூயா. அதாவது ஆவியோடு விண்ணப்பம் செய்வது என்றால் ரோமர் 8:26 எடுங்கள். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று, அப்படி ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று தெரியாமல் ஜெபிப்பதனால், அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். கைகளை தள்ளில சொல்லுவோம். சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் குழப்பங்கள் வரும்போது என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கிறது, என்னவோ குழப்பமாக இருக்க, ஏதோ ஒன்று நடக்கிற போறது போல் ஒரு குழப்பம் இருக்க என்ற ஒரு சிந்தை இருக்கும். ஆனா என்ன குழப்பம் நமக்கு தெரியாது, என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது.
இப்ப நம்ம ஆண்டு சகோதரன் பாரத்தோடு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டு சகோதரம் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கர்த்தரை ஜெபிக்கும் போது நமக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாததால் ஆவியானவர்களை நிரப்புகிறார், உன் நாவை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உன் ஆவி நிறைந்து என்ன மட்டும் பேசுற, அந்நிய பாஷை மட்டும் வருது. என்ன மட்டும் வருது? ஆவியினவே அந்நிய பாஷை பேசுற, ஆனா என்ன ஜெபிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா, ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் உனக்கு இருக்கிற சூழ்நிலை, உனக்கு பிரச்சனை, உனக்கு இருக்கிற தொந்தரவு எதனால என்று உனக்கு தெரியாததால் ஆவியானவர் உனக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அதுதான் அந்நிய பாஷையில் ஜெபிப்பது. என்னது? அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறாங்க என்றாலே ஏதோ ஒன்றுமில்லாமல் ஜெபிக்கவில்லை, அவர்கள் ஏதோ காரியத்துக்காக ஆவியானவர் அவர்கள் மூலம் விண்ணப்பம் பண்ணார். நான் பலருக்காக ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா, எங்களுக்கு தலையில கஷ்டமா இருக்கு, துக்கத்தோடு போய் முடி போடுவோம், திடீரென்று கர்த்தர் என்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆவி நிறைந்த அந்நிய பாஷை பேசியே ஜெபம். அவர்களுடைய பிரச்சனைக்காக எப்படி ஜெபிக்கணும், என்ன வார்த்தை உச்சரிக்கணும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்நிய பாஷையை ஜெபித்து கொஞ்சம் ஜெபித்தாச்சுன்னா ஒரு பெரிய ஒரு விட்டுதலை வரும். அதுக்கு அர்த்தம் ஆவியில தேவனோடு பேசியிருக்கு. புரியுது இல்ல? இப்ப சில நேரம் நமக்கு தெரியாத காரியங்களுக்கு ஆவியானவர் நம் மூலமாய் விண்ணப்பிப்பார். தேவனோடு நமக்கு கொடுக்கப்பட்ட என்னது ரகசியம் பேசுவதற்காய் கட்ட கொடுத்திருக்கிற அந்த பாஷை மூலமா ஹல்லேலூயா, அதன் வழியாய் தேவனோடு பேசுவதற்கு. அந்நிய பாஷை ரகசியம் பேசுவதில்லை, சாதாரணமானதில்லை. உன் குடும்ப பிரச்சனை, உன் பிள்ளைகளுடைய பிரச்சனை, வாழ்க்கையின் எதிர்காலங்கள், வேலை உள்ள பிரச்சனை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், குடும்பத்தில் பிரச்சனை எதுவாகவும் இருக்கலாம். அது நமக்கு பிரத்யட்சமா தெரியாதுதான். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோடு நெருக்கமா இருக்கிறதுனால் ஆவியிலிருந்து ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா, கர்த்தர் அவன் நமக்கு கொடுத்ததல்ல பாஷையின் மூலமாய் அவனோட ரகசியமாய் விண்ணப்பம் பண்ண வைக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு கிருபையாக கையோடு தேவனோடு ஜெபிக்கிறதுக்கு ஆவி நிறந்து ஜெபிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது என்றால் சீக்கிரமா விடுதலை. ஆமென் ஹல்லேலூயா. கைகளை தலையில சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. அதுல அந்த கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோடு விண்ணப்பம் பண்ண, ஆவியினால் ஆவி விண்ணப்பம் பண்ணுவேன் சொல்லிட்டேன்ல. கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவது நமக்கு தெரிந்த பிரச்சனை, நம் இருதயத்தில் இருக்கிற பாரம். சொல்ல புரியுதா? இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நம்முடைய சொந்த லாங்குவேஜில் ஆண்டவருக்கு தெரியும். புரியுதா இல்லையா? ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கப்பா, இது கருத்து, அதாவது அதை புரிந்து நாம் ஜெபிக்கணும். அதே மாதிரி கருத்தோடு ஜெபிக்கணும். புரியுதுல்ல? நம்முடைய அறிவுக்கு தென்பட்டு ஜெபிப்பதற்கு பேர் தான் என்ன ஜெபம்? கருத்து. நம்முடைய அறிவுக்கு தெரியாமல் ஜெபித்து அந்நிய பாஷை ஜெபிப்பதுதான் எப்படி? ஆவியோடு. எத்தனை புரியுது? அப்ப இந்த ரெண்டு நிலையில் ஜெபிக்க பழகணும். ஆவியோடு ஜெபிக்க வரணும்னா கர்த்தரோடு என்ன வேணும்? நெருக்கம், பரிசுத்தமான நெருக்கம். ஹல்லேலூயா. இப்போ சில நேரங்கள்ல ஒண்ணுமே தெரியாது, ஆவியில ஜெபிக்கிறதற்கு ஆரம்பித்து விட்டாலே ஒரு ஃபைட்டர் மாதிரி உள்ள ஒரு வேட்ஸ் புரியுதா? சண்டை போட்டது போன்று போடும். அப்ப இதோ சத்துருடைய சதி நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அறிந்த கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்முடைய அந்நிய பாஷையின் மூலமா நாம் ஜெபித்து அதில் நினைத்து விடுதலை பல எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கு. ஹல்லேலூயா. அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவி நிறைந்து அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளும். ஆமென். ஏதோ ஒரு ட்ரம் அடிக்கும் போது
கொஞ்சம் எமோஷன்ல வேகமா பாட்டு பண்ணணும் உடனே ஆவி வரல. அது ஆவி அல்ல. உனக்கும் தேவனுக்குரிய நெருக்கத்தில் பொங்கி வடிவதுதான் நிறைவு. ஹல்லேலூயா. அந்த தனிப்பட்ட நிறைவுள்ளதான அந்த உறவை நீ சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கைகளை தலையில சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, அதனுடைய 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள் நல்லா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான இதுதான். சொல்லி போற பெரிய காரியங்கள். அது தமிழத்தை அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்பட ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு அவைகளை எப்படியா தமது ஆவியினால் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அவர் அறிந்தவர். தேவனுடைய ரகசியத்தை அறிந்தவர். அல்லேலூயா. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் போது அல்லேலூயா உன்னதத்தின் வெளிப்பாடை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்கள் ஒரு பெரிய பிச்சு. அது என்ன தீர்க்க தரிசனம் பேசுகிறாள் என்றால் அல்லேலூயா சபைக்காக சிறந்த பேசுவார். என் சபை என்று கூப்பிடுவார். சபையின் தேவ திட்டம், சபையில் நடக்க போகிற காரியங்கள், அடுத்தது சபைக்குள் என்னென்ன காரியங்கள் கர்த்தர் செயலாற்ற போகிறார், ஆனால் சத்துருவின் மூலமாக ஏதாவது என்ன பிரச்சனை வரப்போகிறது, இவைகளெல்லாம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ தேவனுடைய திட்டங்கள் ரகசியங்களை என்ன செய்வது? ஆவியான வெளிப்படுத்த. அது சொந்த அறிவில் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. சொந்த யூகத்திட முடியாது. யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அதான் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அதனால் அந்த ஒரு தெளிவுக்குள் கடந்து ஏதோ வந்த கூட்டம் அஞ்சு வருஷம் பேசி முடிச்சு அது போயிடலாம். அப்பாடா இன்னும் நல்லா இருந்ததுல அல்ல, நல்லா இருப்பது அதல்ல. ஆவி நிரம்பல. அல்லேலூயா. ஆவி நிறைந்த அந்நிய பாஷை பேசுறீங்க, சரிதான். ஆனா கர்த்தர் விண்ணப்பித்து அதற்கு விளக்கத்தை சபை பக்தி விருத்திக்காக நீ ஏதாவது 4 வார்த்தை பேசுறீங்க, அது உள்ள நேரம் பூரா கொஞ்சம் அந்நிய பாஷை பேச நல்ல காரியம். ஆனா அதோடு முடியக்கூடாது. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 10ஆம் வசனம். ஆவியினாலே என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ரகசியங்களை அறிகிறதற்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். சபை குறித்த தேவ ரகசியம், தேசத்தில் நடக்க போகிற காரியம். நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, இந்த ஆண்டு இப்படி நடக்கு, ஆனா ஒன்றும் நடக்க. யூகம் என்னது? யூகத்தில் ஆவியான யூகத்தை பேசவில்லை. ஆவியான சொன்னா அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் சகலத்தை முன்னதாகவே அறிகிற தேவன். அப்ப தேசத்திற்கு வருஷம் தீர்க்கதரிசனம் சொல்றாங்களா? நடக்கலன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி. கள்ள தீர்க்கதரிசி பிரசங்கம் தான் பண்ணுவான், பைபிள்ல பேசுவான், எல்லாம் நல்லது போல தெரியும். அவன் சொன்னது நடக்கவில்லை என்றால் அவன் அதை தேவன் பேசல, அவனா பேசுறது. அவன் கள்ள தீர்க்கதரிசி. இதெல்லாம் புரிந்து கொள்ளும். ஐயோ சொல்லும். புஸ்தகம் 9:20 பார்க்கலாம். பிரியமானவர்களே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் என்னது? ஆவிக்குள் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி. எதுல ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம். ஜெபம் தான்
ஆவியோடு விண்ணப்பிப்பது. அல்லேலூயா. அப்போ கருத்தோடு விண்ணப்பிப்பது என்று சொல்லும்போது நம்முடைய சுய சிந்தைக்குள் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற பாரத்தை சொல்வது என்னது? கருத்தோடு. அப்போ ஆவியோடு விண்ணப்பிப்பது என்றால் அல்லேலூயா தேவனுடைய சுத்தத்தின்படி. அதான் நம்ம பார்த்தோம் ரோமர் 8ல பார்த்தோம். என்னது? ஆவியானவர் தாமே அவனுடைய பலனை உதவி செய்கிறார். இந்த 26 26 27 அடிக்கு பார்ப்போம். ஆவியானவர் சித்தத்தின்படி. என்னது? சித்தத்தின்படியே வேண்டுதல். யாருக்காக வேண்டுதல்? பரிசுத்தவான்களுக்கு. யாரு? தேவ சித்தத்தின்படி. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் விண்ணப்பிக்கும் போது நல்ல கவனி. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படிதான் அவருடைய விண்ணப்பம் இருக்கிறது. அப்போ நம்ம ஒருவேளை ஜெபம் பண்ணும்போது வீணான வார்த்தை சொல்ல, ஆண்டவரே அவன் அப்படி சொன்ன, ஆண்டவரே இப்படி சொன்ன, ஆண்டவரே தப்பு தப்பா ஜெபம் பண்ணு. ஆனா ஆவியானவர் விண்ணப்பித்தால் சரியாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளை ஆவி நிறைந்து ஜெபிக்க என்ன செய்யணும்? பழகணும், கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். கைகளை தலையிலே சொல்லுவோம். நம்மே தேவன் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை ஆமென் தேவனிடத்தில் பெற்றுக் கொள்வதுதான் ஜெபம். அல்லேலூயா. ஆமென். கருத்தோடு ஜெபிப்பது சுய விருப்பம், இருதயத்தில் இருக்கிற பாரம், அவைகளை நாம் விண்ணப்பிப்பது அது நார்மல் ஜெபம். அல்லேலூயா. ஆவியில் ஜெபிப்பது நாம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை விண்ணப்பிப்பது. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட தெரியாது அதற்காக ஜெபிக்கணும். அதான் அப்படி ஜெபிக்கணும். புரியுதுல்ல? அப்போ கருத்தோடு ஜெபிக்கலாம். ஆனால் அதை பார்த்து எப்படி ஜெபிக்கணும்? ஆவி ஜெபிப்பது மிக முக்கியமான. கைகளை தலைவர் சத்தமா சொல்லுவோம். அப்போ இந்த அந்நிய பாச ஜெபம் என்பது ஒரு போர் ஆயுதம் என்று சொல்லலாம். என்னது? எப்படி ஜெபம் பண்ணுவது? அப்படி சும்மா பிரி சொல்றது. ஆவியில நிரப்பு. அல்லேலூயா. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விண்ணப்பம் தான் ஆவியில ஜெபிப்பது. அந்நிய பாஷை ஒரு பெரிய போர் ஆயுதம். சாத்தானுக்கு எதிராக பயன்படுத்த தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆயுதம் என்பது ஆவியின் நிறைந்து சத்துருடைய வல்லமைகளை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறாய் என்றால் அல்லேலூயா சத்துரு ஒன்றுமில்லாமல் போய்விடுவார். அல்லேலூயா. ஆமென். நம்ம சில பிரச்சனைகளை ஜெபம் பண்றோம். நல்ல கவனி. பிரச்சனை, பயங்கர பிரச்சனை, போராட்டம், சத்துருடைய போராட்டம். ஏதோ ஒரு வழியில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாக சொல்ல ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தான் நம்ம என்ன செய்ய அபிஷேகிக்கிறார். ஆவி நிறைந்து அந்நிய பாஷை பேசணும். ஜெபிக்க 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 அந்த ஜெபத்தின் வல்லமை அந்த பிரச்சனை என்ன செய்யற தகர்த்து அவ்வளவு தூரம் நம்ம ஜெபிக்கிற நபராய் இருக்கணும்னா நம்ம ஆவிக்குரியவங்களா மாறணும். நம்மளுடைய குணங்கள் மாறணும். நம்முடைய இருதயம் சுத்தமாகணும். நம்முடைய சிந்தை சுத்தமாகணும். யாரோடும் கபடானவரை பேசக்கூடாது. யாரோடும் அந்நிய தகாத எண்ணங்களை மனதில் வைத்துக் கொண்டு பேசக்கூடாது. அப்படி பேசி பழகிற நபர்கள் ஆவியானோடு எழுச்ச முடியாது, நெருங்க முடியாது. அல்லேலூயா. அவங்க அந்நிய பாஷை பேசினாலும் ஆவியினால் அல்ல, சுயமாய். அவன் புரியுதா இல்லையா? ஆவியில எப்படி ஜெபம் தெரியுதா இல்லையா? சொல்லு. கருத்தோடு ஒன்று ஜெபம் தெரியுதா இல்லையா? அவன் ஆவியில் பண்ண போன எப்படி நம்ம மாறணும் சொன்னா இல்லையா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துவதற்கு சொல்லி முடிச்சிரு. அவ்வளவுதான், முடிஞ்சிருது. அல்லேலூயா. கைகளுக்கு சொல்லுவோம். என்ன சத்தமா சொல்லுவோம். சாத்தானுக்கு எதிராக நாம் பயன்படுத்துவதற்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய போர் ஆயுதம் என்று ஆவியில் நிறைந்து. அவன் சொன்னேன், அந்நிய பாஷை பேசினவங்க எல்லாரும் பரிசுத்தவான கணக்கு போட்டுற கூடாது. அந்நிய பாஷை பேசுற அநேகரை தான் சாத்தான் கையில் எடுக்கிறான். ஆனால் நீ ஆவியினாலே
பாவ சிந்தை, பாவ சுபாவங்கள், மாமிச எண்ணங்களை என்ன செய்யணும்? மேற்கொண்டு சுத்த இருதயத்தோடு ஹல்லேலூயா வாழவும் ஜெபிக்கவும் கற்றுக்கொண்டால் உன் ஆவி நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம் சத்துருடைய பிடரியை முறைக்கிற ஜெபமாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய என்ன கிடைக்கும்? ஒரு சமாதானம் கிடைக்குமே இல்லை? ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணாலே ஹல்லேலூயா நமக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு பீஸ், பெரிய சமாதானம். யார் எந்த தகாத எண்ணங்களும் உள்ள கடந்து வராது. போறதுக்கு இந்த உற்சாகம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. கைகளை தலையில சத்தமா சொல்லும் ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போம். பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் ஆராதனை பாருங்க, பல பாஷைகளை அவர்கள் என்ன செய்றாங்க? பேசுறாங்க. அடுத்தது தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விசுவாசம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவின் வரம் பிரஜாதிகள் மேலும் பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் ஆராதிக்கிறாங்க, தேவனை புகழ்றாங்க. பாசத்தை தேவனே அது பெரிய ஒரு காரியம். கையுள்ள தலையில சொல்லும். நம்ம அங்க பார்த்தா ஆவியிலே பாடுவது, கருத்தோடு பாடுவது. ஆமென். ஆவியில் கிறிஸ்தவ பாடல் எழுதின பாடலை கேட்கறதுக்கு ஒரு இனிமை இருக்கும். சொந்த அறிவாகிய கருத்தில் எழுதுவதற்கும் ஒரு வித்தியாசம். சொந்த கருத்தின் அடிப்படையில் பாட்டு எழுதுனா குறிப்பிட்ட நாளில் அதை என்ன மறந்து. ஆவியில் எழுதின பாடல் ஹல்லேலூயா தலைமுறை நின்று கொண்டு சின்ன பருவத்தில் கேட்ட பாட்டுல இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஹல்லேலூயா. பாட்டு எழுதி ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை. அந்த பாட்டு சின்ன பருவத்தில் பாட்டு. இவைகள் எல்லாம் ஆவியில பாடின பாட்டு. அதை என்ன செய்யல? மங்கி போகல, உயிர் பெறவில்லை. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில ஆவியில் ஆராதிக்கிற பாடுகிற காரியங்கள் அது ஆவியிலேயே ஆராதித்துக் கொண்டிருப்போம். தொடக்கத்தை நம்ம செஞ்சது அது இருந்து அது ஆராதனை முறை. பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கும் போதே அபிஷேகத்தில் போயிட்டாங்கன்னா மியூசிக் வாட்டிலே கரெக்டாக போயிட்டு இருக்கோம். பாட்டு கேட்ட டோன்ல என்னது அந்நிய பாஷை வந்துட்டு அது என்ன ஆகிட்டு இருக்கோம்? அப்படியே போயிட்டு இருக்கோம். நாங்கள் இது வெளிநாட்டில் இருக்கும்போது அது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் அது எங்கள் வாழ்க்கையில் பழக்கமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. தொடக்க நாட்கள் நம்ம சபையில் அப்படி இருந்தது. அன்றைய ஆராதிக்கிறவர்கள் என்றாலே ஓடி வருவாங்க. 9:30 மணின்னா இன்னைக்கு 10:30 மணிக்கு வந்தாங்க. அவங்கள வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை கேட்டாலே நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு முன்ன ஓடி வர சபைக்கு மரியாதை. அன்னை வேறு எந்த வேலைக்கு அங்க இடம் இல்லை. பஸ் யாரும் வச்சுடுங்க. இங்க வரும்போது 9:30 மணிக்கு தான் வந்து இறங்கினா என்ன செய்திருந்தோம்? அதுக்கு முந்திரம் சொல்ல நேரமே வந்திருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் உன்னை பார்க்கிறார். ஆமென். அப்போ உன் எதிர்பார்ப்பும் தாமனும் தான் தேவ சபையில வரும்போது உனக்கு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்க. நம்ம என்னென்ன காரியம் கேட்டோம் சொல்ல பார்க்கலாம். அந்நிய பாஷை பேசுகிற ஆவியினாலே ஒருவன் அறியாதபடியினால் தேவனோடு பேசுகிறார். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் சபை பற்றி. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் அந்த விளக்கத்தை சொல்லி சபைக்கு சொல்வதற்காக என்ன செய்யணும்? விண்ணப்பிக்கணும். ஆண்டவரே இந்த பாஷையை கொடுத்திருக்கு,
எனக்கு இந்த விளக்கத்தை சபை பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவான நிலையிலே இந்த விளக்கத்தை சொல்ல எனக்கு என்ன செய்ய கிருபை என்ன நீங்கள் ஜெபித்து பழகும் போது ஆவியானவர் ஜெபித்த கட்டாயம் கிடைக்கும். ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் எனக்கு தானே அதனுடைய பக்தி விருத்திக்காக நான் ஜெபம் நான் சபைக்கு என்ன மாறணும், பக்தி விருத்தி உண்டாக்குற நபராய் என்னை மாற்ற மாட்டேன். அதற்கு என்னுடைய நாவை முடத்தில் தருகிறேன், என் சிந்தைய முடத்தில் தருகிறேன், இறுதியத்தின் எண்ணங்கள் முடத்தில் தருகிறேன். அவையனோரே எனக்கு அதற்கு வியாக்கியானப்படுத்த கிருபைதான். பாசையை எவன் விளக்க வியாக்கியானம் பண்ண கிருபைதான் என்று சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கட்டாயத்தொடியில் ஒரு நாள் சபைக்குள் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். பாசம் பேசுகிற தேவனத்திற்கு புதிய பாசத்தாரம் நினைக்கிறேன். நல்ல விடுதலை ஜெபம். ஆனால் சிந்தையை குறித்தும் வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கிறேன். எந்த காலத்தில் கருத்தை துக்கப்படுகிற காரியம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காரியங்கள் சிந்தைகள் ஏதாவது உனக்குள்ள இந்த சுபாவங்கள் வந்து விட்டால் நேரம் ஆண்டு சமூகத்தில் என்ன செய்யும் ஒப்புக்கொள்ள. ஆண்டவரே இந்த சுபாவம் வந்துடுச்சு, இந்த சிந்தை இடத்துல எழுப்பிடுச்சோம், நிறத்தானே கதவு பரிசுத்தப்படுத்தும். நான் இந்த சிந்தையிலிருந்து ஜெயம் பெற்றுமான கிருபைதான் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த தீய சிந்தை அல்லது இந்த கோப சிந்தை நான் அதை விரும்பல, அதை வெறுக்கிறேன் ஆண்டவரே அதை மாற்றி கொடுங்க என்று சொல்லி சூமணி பழைய பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்து ஆமென். எல்லாரும் முழங்கால் படிச்சோம். எல்லாம் சரி. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை நடத்துமே. ஆட்கொண்டு
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக்குகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக அவர் பேசுகிறான். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நாம் நமக்கு நாமே பக்தி விருத்தி உண்டாக்குறதல்ல, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகிற நிலையில் தேவன் நம்மை மாற்றும்படி ஒப்பு கொடுத்தோம். எங்கள் பரிசுத்தப்பட நல்ல பிதாவே, கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச கூடுதலில் நாம் கடந்து வரவும் கர்த்தர் நம்மை ஆராதிக்க உதவி செய்தேன். கடைசியாக பரிசுத்தாவின் நிறைவை குறித்தும் நிறைவின் முக்கியத்துவத்தை குறித்தும் நாங்கள் அதில் எப்படி தேர்வது வளர்வது என்பதை குறித்து கர்த்தர் வசனத்தின் மூலமாய் இடைப்பட்டபடியினாலும் அங்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து தேவனுக்கு பயன்படுகிறதான பாத்திரங்களை கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தாவே, ஏதோ ஒரு சிறு குழந்தையாய் நாங்கள் காணப்படாதபடி தேவ சபைக்கு பயன்படுகிறதான ஒரு முதிர்ச்சியின் அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்பும் பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.